கும்ப ராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் வந்து சந்திரன் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 11லிருந்து அவருடைய சஞ்சாரம் இருக்கும். 11, 12, அப்புறம் உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே வருவார், அப்புறம் 2ஆம் இடத்திற்கு போவார். உங்களுக்கு வந்து சந்திரன் யார் அப்படின்னு கேட்டால் 6ஆம் இடத்திற்கு உண்டானவர். அப்போது உங்களுடைய தாயை குறிப்பவரும் அவர் தான். அம்மாவுக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவு இருந்தது, அம்மா ரொம்ப டல்லாக இருந்தாங்க, அவங்கள பற்றின கவலை உங்கள் மனசில் இருக்குன்னா அதெல்லாம் சரியாகும். இப்போ தாயார் மூலமாக நல்ல ஆதாயம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல மனசுக்கு திருப்தியான சம்பவங்கள் நடக்கும். ஒருத்தருடைய அதாவது நீங்கள் ஒரு டீமில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, யூஆர் அ பார்ட் ஆஃப் ஒரு குரூப் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுடைய பங்களிப்பு அதில் நிறையவும் இருக்கும், உங்களுடைய மனசு திருப்தியும் இருக்கும். அடுத்தவர்களும் அதை ரொம்ப மதித்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாரம். அதே நேரத்தில் கொஞ்சம் கண்முழிச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு காரணங்களும் உண்டு. அதனால் அது உங்களுக்கு வந்து லாபகரமாக தான் மாறும். உங்களுடைய வருமானத்திற்கு உண்டான விஷயங்களும் அதில் கூடும். ஓவர் டைம் பண்ணுறது, இல்லாட்டி புதுசாக ஒரு அடிஷ்னலாக ஒரு ஒர்க்கை எடுத்து நம்ம செஞ்சு கொடுக்கறது, ஒரு கமிஷன் பேசிஸில், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். தனபாவகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விட்டு போன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் இது. சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனாலே குடும்பத்தினுடைய சூழ்நிலை ஓரளவு இதமாக மாறிவிடும். ஏன்னா 2ஆம் இடத்துல போய் அவர் உட்காந்துட்டு வக்ரமாக இருக்கார். உங்களுடைய 2ஆம் இடத்து அதிபதியும் போய் 6ல் வக்ரமாக இருக்கார். இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்களை கொடுத்துருக்கும். பல பேர் வந்து இந்த வேலை என்னமோ நினச்சி வந்து சேர்ந்தேன், ரொம்ப எனக்கு ஹெக்டிக்காக போயின்னு இருக்கு, எனக்கு சரியாகவே இது இல்லைன்ற அந்த மனக்குறை எல்லாமே உங்களுக்கு போகும். உழைப்பு போட்டேன், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு மனசு திருப்தி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் அந்த மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணர்வீங்க. நம்ம சொல்லியிருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு. அந்த மாற்றங்கிறது இந்த வாரம் கண்கூடாக நீங்கள் ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். மற்றபடி நேரத்துக்கு சாப்பிடணும். கொஞ்சம் வந்து வார்த்தை நம்ம பேசும்போது ரொம்ப ஒரு விரக்தியான பேச்சு வெளியில் வரும் வாயிலிருந்து, அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு 3ஆம் பாவகம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்ல துணிச்சலோட எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்வீங்க. அதன் மூலமாக நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தகப்பனாருடைய ஒத்துழைப்பு, அவரை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதோ அவர் உங்களை பற்றி கவலைப்பட்டதோ அந்த விஷயங்கள் எல்லாமே சரியாகும்.